The figure shows elliptical orbit of a planet M about the sun. இது சன்னு, இது பிளானட், அது எல்லா இடம் அப்படியே எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. The shaded area SCD, இந்த ஏரியா, இந்த பெரிய ஏரியா. SCD is twice. அப்போ ஏரியா SCD is twice the area SAB. Yes, area SAB. இந்த ஏரியா இதை விட twice. Okay. T1 is the time for the planet to move from C to D. இதுடைய டைம் T1. And T2 is the time from A to B. இது T2. So, T1, T2 க்கு என்ன ரிலேஷன்? We know Kepler's second law. The planets resolve equal areas in equal interval of time. இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருந்தா ரெண்டு டைம் சேம். அப்ப இட் இஸ் கிளியர், இந்த ஏரியா கரஸ்பாண்டிங் டு T1 இஸ் ஏரியா T2, இட் இஸ் 2 times. சரிதானா? அப்ப இந்த ஏரியா கேன்சல் ஆயிருமா? அப்ப T1 will be equal to 2 times T2. ரொம்ப சிம்பிள். ஏரியா ஈக்குவலா இருந்தா டைம் சேம். இங்க ஏரியா டபுள் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா T1 should be greater than T2 தான இருக்கும். டபுள் த ஏரியா. அதான செகண்ட் லா. The planet sweeps out equal areas in equal interval of time. ஏரியா ரெண்டு ஈக்குவல்னா ரெண்டு டைம் ஈக்குவல். இங்க ஏரியா, the first area is great double. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி double that of first one, but time will be double. அப்ப இங்க take 2 times T1. So இது T1 takes 2 times T2. இது answer. T1 2 times T2 is the answer. This is Kepler's second law. The planet sweeps out equal areas in equal interval of time. இந்த ஏரியா ஈக்குவலா இருந்தா டைம் ஈக்குவல். இங்க ஏரியா டபுள் ஆயிடுச்சு, பட் டைமும் டபுள் தட் த ஃபர்ஸ்ட் ஒன் தானே. அப்போ இந்த டைம் இது மாதிரி 2 times இருக்கும். இது ஆன்சர்.